சென்னை திருவொற்றியூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் இடையே மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை திருவொற்றியூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் திருவொற்றியூர் திருச்சினாங்குப்பம் பகுதி மீனவர்களுக்கு வீடு ஒதுக்கி கொடுக்காததாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சென்னை திருவொற்றியூர் பகுதியில பொதுமக்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டும், அதில் அந்த குடியிருப்புகளுக்கு எங்களிடம் 3 லட்சம் ரூபாய் கேட்டு வசூலிப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு, அதாவது சாலையில் அமர்ந்து இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு சென்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை தற்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இரு தரப்பு மீனவர்களிடையே இந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிற நிலையில அங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் ஒரு பரபரப்பு காணப்பட்டிருக்கு. ஒருவருக்கு ஒருவர் மீனவர்கள் எங்களுக்கு வீடு வேண்டும், இல்லை எனக்கு தான் வீடு வேண்டும் என்று மாறி மாறி இரு தரப்பினும் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பு. அதுவும் காவலர்கள் முன்பாகவே, பாதுகாப்பு இருக்கக்கூடிய போலீசார் முன்பாகவே தற்போது இந்த மோதலானது ஏற்பட்டுகிறது. வட சென்னை பொறுத்த மட்டுமே இந்த திருச்சினாங்குப்பம் பகுதியில தங்களுக்கு நகர்ப்புற வாழ்வுடை மேம்பாட்டு வாரியம் சார்பாக 350க்கும் மேற்பட்ட வீடுகள் இருப்பதாகவும், இந்த வீடுகளில் தற்போது எங்களுக்கு ஒதுக்கப்படாமல் திமுக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு இது குறித்து எங்களுக்கு எதுவுமே வழங்கவில்லை என்று முறையிட்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் மீனவர்கள். தற்போது சாலை மறியலை தொடர்ந்து இங்க பேச்சுவார்த்தைக்காக கூட்டிய போது ஒருவருக்கு ஒருவர் மீனவருக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் ஒரு இரு தரப்பினர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இருவரும் தற்போது இந்த மோதலில் ஈடுபட்டது பெரும் ஒரு பரபரப்பு ஏற்படுது. ஒருவருக்கு காயங்கள் ஏற்பட்டுகிறது. சம்பவ இடத்துல கூடுதலான போலீசார்கள் குவிக்கப்பட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலை தற்போது நிலை வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்திபன், தங்களுடைய தகவலுக்கு நன்றி.